நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுல ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்னைக்கு தேசிய மருத்துவர் தினமா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களின் தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் அயராத சேவையை போற்ற விதத்துல இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் 2வது முதலமைச்சருமான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களோட நினைவாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. 1882ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இவர் பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி 1962ஆம் ஆண்டு தன்னோட 80வது வயதுல இதே ஜூலை 1ஆம் தேதி தான் இயற்கை எய்திருக்கிறாரு. அவருடைய பிறந்த மற்றும் மறைந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா இந்திய அரசு 1991ஆம் ஆண்டு முதல் இந்திய தேசிய தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டாக்டர் பி.சி. ராய் ஒரு மாபெரும் ஆளுமை தன்மை உடையவர். இந்தியாவின் மிக உயரிய பாரத ரத்னா விருதை 1961ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறாங்க. இவர் மகாத்மா காந்தியோட தனிப்பட்ட மருத்துவரா பணியாற்றிருக்கிறாங்க. இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் போன்ற முக்கிய அமைப்புகளை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க பி.சி. ராய் அவர்கள். பகல் இரவுன்னு பாராம சொந்த உயிரையும் பொருட்படுத்தாம உழைக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மக்கள் தங்களோட நன்றியை தெரிவிக்கிற விதமா இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மருத்துவர்களோட பொறுப்புகள் மற்றும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை குறிச்சு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் மீதான வன்முறைகளை தடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறத வலியுறுத்துற விதமாவும் இந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1ஆம் தேதியான இன்னைக்கு தேசிய மருத்துவர் தினமா நம்ம எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டோட மிக மூத்த அரசியல்வாதிகள்ல ஒருவரான, திராவிட முன்னேற்ற கழகத்தோட முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான துரைமுருகன் அவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. 1938ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி மற்றும் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் ஆகிய இருவருக்குமே மிக நெருக்கமான அரசியல் ஆலோசகராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் விளங்கியிருக்கிறாங்க துரைமுருகன் அவர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கொத்தக்குப்பம் கிராமத்துல துரைசாமி தவசியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்திருக்கிறாங்க. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முதுகலை பட்டமும், சென்னை சட்ட கல்லூரியில சட்ட படிப்பு முடிச்சு வழக்கறிஞரா பணியாற்றி இருக்கிறாங்க. கல்லூரி காலத்துல படிக்கும் போதே இவருக்கு தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பாதுகாவலராக இருந்து உதவினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாணவர் பருவத்திலேயே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க துரைமுருகன் அவர்கள். தன்னோட சிறந்த மேடை பேச்சால் கட்சியின் முக்கிய தலைவர்கள்ல ஒருவரா உயர்ந்திருக்கிறாரு. 1971ஆம் ஆண்டு முதலாக தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து போட்டியிட்டு பல முறை வெற்றி கண்டிருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலங்கள்ல பொதுப்பணித்துறை, பொதுப்பணி மற்றும் கனிம வளத்துறை, சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறை போன்ற முக்கிய அமைச்சகங்களின் அமைச்சராக பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க. தமிழக சட்டமன்றத்தின் அவையின் முன்னவராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. திமுகவுல படிப்படியா பல முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாங்க துரைமுருகன் அவர்கள். கட்சியின் முதன்மை செயலாளர், திமுக துணை பொதுச் செயலாளர், திமுக பொருளாளர் கே. அன்பழகன் அவர்களோட மறைவுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து திமுகவின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த பதவியில நீடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அரசியல் மேடைகளிலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி இவருடைய நகைச்சுவையான மற்றும் சாதுரியமான பேச்சுகள் மிகவும் பிரபலமானவை. எதிர்கட்சியினரையும் தன்னோட பேச்சால் சிரிக்க வைக்கக்கூடிய தனித்துவமான ஆளுமை கொண்டவர் துரைமுருகன் அவர்கள். சிறந்த ஆளுமை தன்மை உடைய துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஸ்பெஷலான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரைப்பட உலகின் மிக சிறந்த இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா மற்றும் நடிகரான விசு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
1945 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. விசு அவர்களுடைய இயற்பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் ஆகும். நாடக பின்னணியில இருந்து சினிமாவுக்கு வந்த இவரு நடுத்தர குடும்பங்களோட கதைகளையும் கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் தன்னோட படங்கள் மூலமா அழகா எடுத்துரைச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவின் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கக்கூடிய கே பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாங்க விசு அவர்கள். 1981ஆம் ஆண்டு வெளியான குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தின் மூலமா நடிகராகவும் வசனகர்த்தாகவும் தமிழ் சினிமாவில தடம் பதிச்சிருக்கிறாங்க. மணல் கயிறு, மணலகரம், பெண்மணி அவள் கண்மணி, திருமதி ஒரு வெகுமதி போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறாங்க விசு அவர்கள். கூட்டு குடும்ப பின்னணியை கொண்ட இவரது மிக சிறந்த படைப்பான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் இந்தியாவின் மிக உயரிய தேசிய திரைப்பட விருதை வென்றிருக்கு. விசுவோட திரைப்படங்கள் அப்படின்னாலே அனல் பறக்கக்கூடிய வசனங்களும் நையாண்டியான நகைச்சுவைகளும் நினைவுக்கு நமக்கு வரும். அம்மையப்ப முதலியார் போன்ற கதாபாத்திரங்கள் மூலமா வீட்டுக்கு நடுவே கோடு போடுறது, வரவு செலவு கணக்கு கேட்கறது அப்படின்னு யதார்த்தமான நடுத்தர குடும்ப பிரச்சனைகளை பேசி ரசிகர்களை கவர்ந்தவரு. இவரோட படங்கள் எல்லாத்துலயுமே இவரோட தம்பியும் இணைந்து நடிச்சிருப்பாரு. இவரோட தம்பி பேர் கிஷ்மு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவருக்கு எப்பவுமே அவர் இயக்கக்கூடிய படங்கள்ல மறக்க முடியாத கேரக்டர் கொடுப்பாரு விசு அவர்கள். வெள்ளித்திரையை தாண்டி சின்ன திரையிலும் விசு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க. சன் தொலைக்காட்சியில அவர் தொகுத்து வழங்கிய அரட்டை அரங்கம் அப்படிங்கிற விவாத நிகழ்ச்சி மக்களிடையே மிகவும் பிரபலமாச்சு. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சாதாரண மக்களுடைய சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு மேடையிலேயே தீர்வு காண இந்த நிகழ்ச்சி உதவியிருக்கு. அதுக்கப்புறமா ஜெயா தொலைக்காட்சியில மக்கள் அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடத்தினாங்க. அரசியலிலும் ஆர்வம் காட்டிய விசு 2016ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. மிக சிறந்த இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா மற்றும் நடிகரான விசு அவர்களுடைய திரைப்பயணத்தை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் 13வது குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றிய மிக சிறந்த அரசியல் தலைவர்கள்ல ஒருவரான வெங்கையா நாயுடு அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1949ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி வெங்கையா நாயுடு பிறந்திருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த இவரு தன்னோட சிறந்த மேடை பேச்சு மற்றும் நிர்வாக திறமையால தேசிய அரசியல்ல முக்கிய இடத்தை வகிச்சிருக்கிறாங்க. வெங்கையா நாயுடு அவர்கள் நெல்லூர் விஆர் கல்லூரியில அரசியல்ல இளங்கலை பட்டமும் ஆந்திரா பல்கலைக்கழகத்துல சட்ட படிப்பும் முடிச்சிருக்கிறாங்க. கல்லூரி காலத்துல ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் மற்றும் ஏபிவிபி அமைப்புகள்ல இணைந்து மாணவர் தலைவராக தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. 1975ல கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடியதுனால கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. 1978 மற்றும் 1983ஆம் ஆண்டுகள்ல ஆந்திராவின் உதயகிரி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரா 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோட அகில இந்திய தலைவராக 2002 முதல் 2004ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்கிறாங்க. கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் சார்பாக பல முறை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க வெங்கையா நாயுடு அவர்கள். மத்தியில வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோரோட அமைச்சரவைகள்ல முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாங்க. வாஜ்பாய் அரசில் கிராமப்புற வளர்ச்சி அமைச்சராக இருந்த போது கிராமங்களை இணைக்கக்கூடிய புகழ்பெற்ற பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தை வேகப்படுத்தினாங்க வெங்கையா நாயுடு அவர்கள். மோடி அமைச்சரவையில நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் போன்ற துறைகளை கவனிச்சிருக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவராகவும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் தலைவராகவும் பதவியேற்றிருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் இந்திய துணை குடியரசுத் தலைவர் இவரே ஆவாங்க. 2022ஆம் ஆண்டு வரை இந்த பதவியை திறம்பட வகிச்சிருக்கிறாங்க. எதுகை மோனையோட நகைச்சுவையான அடுக்குமொழி வசனங்கள்ல நாடாளுமன்றத்திலும் பொது மேடைகள்லையும் பேசுறதுல வல்லவரு வெங்கையா நாயுடு அவர்கள். ஆங்கிலம் ஒரு கண் போன்றது என்றால் தாய்மொழி நம் பார்வை போன்றது அப்படின்னு சொல்லி அனைத்து மாநில மக்களும் தங்களோட தாய்மொழியை போற்ற வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. பொது வாழ்வுல அவர் ஆற்றிய அரிய சேவையை பாராட்டி இந்திய அரசு 2024ஆம் ஆண்டுல நாட்டின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் வழங்கி இவரை கௌரவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்க வெங்கையா நாயுடு பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் பிறந்து உலகளவுல அறியப்பட்ட கிறிஸ்துவ சுவிசேஷகர் மற்றும் ஆன்மீக போதகரான டாக்டர் DGS தினகரன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். DGS தினகரன் அவர்கள் 1935ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களால் அன்பின் அப்போஸ்தலர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுதாங்க. நெல்லை மாவட்டத்தின் சுரண்டை கிராமத்துல துரைசாமி ஹெப்சிபா தம்பதியினருக்கு மகனா பிறந்திருக்காங்க. இவருடைய முழு பெயர் துரைசாமி ஜியோஃப்ரி சாமுவேல் தினகரன் ஆகும். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியில படிச்சு 1955ல சென்னை பல்கலைக்கழகத்துல கணிதத்துல இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. வறுமை, வேலை வாய்ப்பின்மை மற்றும் தாயாரின் நோய் போன்ற காரணங்களால மனமுடைஞ்சு தற்கொலை செய்யறதுக்காக ரயில் தண்டவாளத்தை நோக்கி சென்றிருக்கிறாங்க. அப்போ அவருடைய மாமா அவரை தடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து கூறியிருக்கிறாங்க. அன்றைய தினம் அவர் ஒரு ஆன்மீக மறுபிறப்பை அடைஞ்சிருக்கிறாரு. பேங்க் ஒண்ணுல அதிகாரியா பணியாற்றி வந்த இவங்க 1962ல முழு நேர ஆன்மீக ஊழியத்துல இறங்கியிருக்கிறாரு. 1970ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வேலூர்ல முதலா பொதுக்கூட்டம் நடத்தி இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில முதலா ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி வழியாக ஆன்மீக செய்திகளையும் பாடல்களையும் மக்களிடையே கொண்டு சேர்த்த முன்னோடிகள்ல இவரும் ஒருவர். மக்கள் எந்த நேரமும் தொடர்பு கொண்டு தங்களோட துயரங்களுக்காக ஜெபிக்க வசதியா பல இடங்கள்ல இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களை நிறுவியிருக்கிறாரு DGS தினகரன் அவர்கள். கோயம்புத்தூர்ல 1986ஆம் ஆண்டு 700 ஏக்கர் பரப்பளவுல ஒரு புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியை தொடங்கியிருக்காங்க. அது தற்போது காருண்யா யூனிவர்சிட்டியா வளர்ந்து கல்வி சேவை ஆற்றி வருது. இதன் முதல் வேந்தரா இவரே பணியாற்றியிருக்கிறாரு. ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் கிராமப்புற மக்களின் நல்வாழ்விற்காக சீஷா அப்படிங்கிற சமூக சேவை அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறாரு. பிரசங்கங்கள் போது மக்களுடைய துன்பங்களை கண்டு கண்ணீர் மல்க பேசுறது இவருடைய தனித்துவமான குணமாகும். சிறந்த பாடகரான இவர் பாடிய பல தமிழ் ஆன்மீக பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா இருக்கு. மேலும் பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரலோகத்தின் தரிசனம் போன்ற பல ஆன்மீக புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு DGS தினகரன் அவர்கள். இவரோட காலத்துக்கு பிறகு இவருடைய மகன் டாக்டர் பால் தினகரன் மற்றும் பேரப்பிள்ளைகள் இந்த ஆன்மீக மற்றும் கல்வி பணிகளை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா மத போதகரான DGS தினகரன் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.